ஹலோ, எனது அன்பு இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் மற்ற நான் எல்லாம் சொல்கிறது தெரியல, என்னுடைய அன்புகளும் உங்கள் அனைவருக்கும். அன்புக்கு எதுவுமே ஈடாகாது. அந்த அன்பையே நான் உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன். ஓகே, எனது அன்பு குழந்தைகளே, உங்களிடம் தாத்தா ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் அதுக்கு சிறப்பான பதிலை கொடுத்தால் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஓகே, என்ன கேள்வின்னா, ஒரு ஆழமான கிணற்றில் சில எறும்புகள், ஆண்ட்ஸ் விழுந்துட்டு இருக்குது. அதை பார்த்தா பாவம், பரிதாபம், ரொம்ப கவலையாக இருக்குது. அதை காப்பாற்ற வேண்டும். ஆனால் ஆழமான கிணற்றில் இருக்கிறது. நாம் எப்படி காப்பாற்றுவோம்? ஒரு நல்ல ஐடியாவை சொல்லுவோம், பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு 2 பேரை கேட்டேன். தம்பி, நீ அந்த எறும்பை எப்படி காப்பாற்றுவே அப்படின்னு கேட்டேன். எப்படி பார்த்துட்டு நான் ஒரு பெரிய கயிற்றில் ஒரு பக்கெட்டை கட்டி மேலே இருந்து அதை உள்ளே விடுவேன். அது அது ஏறி வந்துடும். அது பெரிய கிணறு ஆச்சுப்பா. அது எறும்பு எங்கேயோ இருக்குது, நீ எங்கேயோ பக்கெட் போடுறிய. இல்லை, பக்கெட் போட்டால் அதில் வந்துடும் அப்படின்னு அதை காப்பாற்ற முடியும் சொல்லலாம். ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு மாணவனை கேட்டேன், நீ எப்படிப்பா காப்பாற்றுவே அப்படின்னு கேட்டேன். அவன் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு நான் இந்த மரத்தில் இருக்கிற 2-3 இலைங்களை பிச்சு அந்த கிணற்றில் போட்டுருவேன். அப்போ அந்த இலைகள் தண்ணீரின் மேல் மிதக்கி கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த எறும்பு வந்து அந்த இலைகளின் மேல் உட்கார்ந்து கொள்ளும். அப்போ அது அப்படியே காற்றுல கொஞ்ச நாள் இருந்து அப்படியே அந்த கரை ஓரத்தில் அந்த இலை வந்துச்சுன்னா அந்த இலை மேலேருந்து காற்று சவுத்து மேலே ஏறினால அது வெளியே வந்துடும் அப்படின்னு. நான் இந்த தீர்ப்பை உங்களிடம் விட்டு விடுகிறேன். நான் முதல் பரிசை, நமது பாராட்டுகளை யாருக்கு தரலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓ ஓகே, அப்படியா? ஓ சரி, நல்ல இதுதான். அன்பு இதயங்களே, பல பேர் சொல்கிறார்கள், இந்த இலைகளை அறுத்து கட் பண்ணி பொறுக்கி இந்த தண்ணீரில் போட்டால் அந்த எறும்புகள் அந்த இலை மேல் வந்து அமர்ந்து கொள்ளும். அப்படியே வந்து செவத்து ஓரத்தில், கரை ஓரத்தில் வந்து கரை ஏறி வந்துடும் என்று ஒருத்தர் சொன்னார். அவனுக்கு முதல் பரிசு கொடுக்கலாம் என்றார்கள். 2வது பரிசும் பரவாயில்லை. ஏதோ பக்கெட்டு போட்டால் அந்த பக்கெட்டில் அது வந்து எப்படியும் அது வந்து எப்போ வருதோ அது அவ்வளோ சரியான பதில் இல்லை. அதனால் அவனுக்கு 2வது பரிசு கூட இல்லை. ஓகே, முதல் பரிசு பெறுபவர் அதில் இலைகளை போட்டு காப்பாற்றினாலே அவனுக்கு தான் என்று சொன்னாங்க. ஓகே, தாத்தாவன் உனக்கு அந்த விடையை தந்த மாணவனுக்கு
தாத்தாவின் அன்பு பாராட்டுகள். ஓகே.